வரவு செலவு திட்டம் கடந்த காலங்களிலும் இருந்ததிலும் விட இப்போது பெரிய மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை. ஆனாலும் பேரளவில் அதாவது வடகிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடு சரியாக பயன்படுத்தப்படுமா என்று கேட்டால் இல்லை. அதாவது கடந்த காலத்தில் மாகாண சபை இருந்த காலத்திலும் இந்த மாகாணத்துக்கு என்று நிதியை ஒதுக்கிவிட்டு அது மாகாண சபையினுடைய நிதியாக காட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மாகாணத்துக்கான நிதியை இந்த அரசாங்க அதிபர்கள் தான் கையாண்டார்கள். ஆனால் அந்த நிதி பெருமளவில் திரும்பி போனது திரசேரிக்கு. அதே போலதான் இங்கேயும், அதாவது ஒரு ஒழுங்கான செயல் திட்டங்கள் இல்லாமல் இந்த நிதிகள் திருப்பி திரசேரிக்கு போய் அது வேற துறைகளுக்கு அது பயன்படுத்தப்படும். இது இயல்பான விஷயம். இலங்கையினுடைய கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் இருக்கின்ற அதே குறைபாடுகளும் அதே நிலைமைகளும் தான் இங்கே இருக்கிறது. அதே இடத்துல இந்த வரவு செலவு திட்டத்தில அவர்கள் சொல்றார்கள், இடத்துல 26ஆம் ஆண்டு இருக்கிற அதாவது அரசாங்க வருமானம் 15.3% இருந்து 27ஆம் ஆண்டு 15.4 வீதத்துக்கு போகும். அப்படி என்றால் 0.1% தான் இவர்கள் 26ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டுக்கு இவர்களுடைய அரச வருமானம் அதிகரிக்க போகின்றது என்று சொல்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இன்னொருத்தர் சொல்றார்கள் 26ஆம் ஆண்டு பொருளாதார வட்டி 7% பெறும். அப்ப இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேணும். இது இந்த மெத்த படிச்ச இந்த பொருளியல் வல்லுநர்கள் ஒருக்காக அதை பற்றி ஒருக்காக விளக்கம் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு வருமானம் 1% பெறுகிறதாம், ஆனால் பொருளாதார வட்டி 7% அதிகரிக்குமா என்றால் இது எப்படி கணக்கு என்று தெரியல. இது வடிவேல் கணக்கு போலதான் தெரிகிறது. ஆகவே இங்கே அதாவது இலங்கையினுடைய கடந்த கால ஆட்சி அதாவது அரசாங்கங்கள் என்ன செய்தோ அதுதான் இவராலையும் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. அந்த எல்லைக்கோட்டை மீறி போக முடியாது. இலங்கையின் பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு எல்லைக்கோட்டை மீறி போக முடியாத நிலை இருக்கிறது. அப்படின்னால இது இவ்வாறுதான் சொல்லப்படும். ஆனால் அலங்கார வசனங்கள் இங்கே காட்டப்படும். அதுதான் உண்மை.